ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம இருக்கிறது கமிஷனரோட ரூம். ஒரு கமிஷனர் ரூம் மாடல் இல்லை, இங்கே தான் இதுக்கு முன்னாடி இருந்த 2014க்கு முன்னாடி இருந்த எல்லா சிட்டி கமிஷனர்ஸும் இங்கே தான் இருந்திருக்காங்க. Subscribe now and press the bell icon. Never miss an update. இந்த ரூமை பற்றி ஆஃபீஸர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம் சார். உங்கள் நேம் சார்? என் பேர் சேரன், நான் சப் இன்ஸ்பெக்டர், சென்னை சிட்டி போலீஸ். ஓகே. இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக பாரம்பரியமிக்க ஒரு பழமையான ஒரு போலீஸ் துறையை சார்ந்த ஒரு ரூம். இது இங்கே இருக்க மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே இருக்கிற கமிஷனர்ஸ் இங்கே உட்காந்து இந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்ற காலத்தில் இருந்து சென்னை சிட்டி இப்போ இருக்க 2014 வரைக்கும் இங்கே எல்லாருமே இந்த ரூமில் உட்காந்து ரூல் பண்ண இடம் தான் இது. இப்போ ரூமில் பார்க்கும்போது அந்த காலத்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து 1856 ஃபஸ்ட்டு கமிஷனராக போஸ்டிங் பண்ண மிஸ்டர் போல்டர்சன், லெஃப்டினன்ட் கலோனல் போல்டர்சன்றவர் தான் ஃபஸ்ட்டு கமிஷனர். அவருடைய காலத்தில் இருந்து 2013 எண்டு வரைக்கும் இருந்து மிஸ்டர் ஜார்ஜ் I.P.S அவர் சார் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 165 ஆண்டு காலம் இந்த பழமையான இந்த கமிஷனர் ஆஃபீஸில் தான் எல்லாமே ரூல் பண்ணியிருக்காங்க. இல்லை மிக அற்புதமான அதிகாரிகள் உட்காந்து இது பண்ண இந்த இதுன்றதுனால இதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெருமை மிகுந்த ஒரு இடமா இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா இதில் இருக்கிற இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான ஆர்டிகிள்ஸ் தான் இருக்குது. அந்த சேர்லேருந்து அங்கே இருக்க ரோல் டாப் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேபிளில் இந்த இது இருக்கிற இந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன்னா இது இப்போ இங்க்வெல்னு சொல்லுவாங்க. அந்த இது டேபிள் மேலே இருக்கிற ஆஸ்ட்ரே, மல்டிபர்பஸ் ஆஸ்ட்ரே அது இங்க்வெல். அந்த காலத்து கமிஷனர்ஸ் எல்லாமே பெனில் இப்போ எழுதக்கூடிய பக்குவம் உள்ளவங்க. அதனால் அந்த இதில் இருக்கிறது இங்க்வெல் அப்படின்னு இங்கை தொட்டு எழுதுவாங்க. அப்படி தான் டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகும். அது மாதிரி டாக்குமெண்ட் இங்கே ஒரு ரிவால்விங் சேர் இருக்கும். அந்த ரிவால்விங் சேரில் விசிட்டர்ஸை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க திரும்பி இந்த ரோல் டாப் டேபிள்னு இருக்குல்ல, இந்த டேபிளில் உட்காந்து அதில் டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அது தேவைப்பட்டதுன்னா அதை அனுப்பிட்டு மற்றதை உள்ளே வச்சு லாக் அண்ட் கீழே வைப்பாங்க. ஓகே. இந்த டேபிளுங்களா சார்? இப்போ விசிட்டர்ஸ் வராங்க, அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு இந்த இது விசிட்டர்ஸ் முன்னாடி எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் அவங்க க்ரியேட் பண்ண மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஏன்னா விசிட்டர்ஸ் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறதுல ரொம்ப அந்த காலத்து பிரிட்டிஷ் கமிஷனர்லேருந்து இருக்கிற கமிஷனர்ஸ் வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் க்ரியேஷன்றது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும் போலீஸில். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ரோல் டாப் டேபிள். இந்த ரோல் டாப் டேபிள் அப்படிங்கிறது இது அந்த காலத்தில் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு டேபிள் இது. இந்த டேபிளில் கமிஷனர் இப்படி திரும்பி உட்காந்து இந்த இடத்துல இது பண்ணி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா உள்ளே வச்சுட்டு, இல்லைன்னா கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மிச்சத்தை உள்ளே வச்சு திரும்பவும் இதை லாக் பண்ணிடுவாங்க. எல்லாமே அவங்களுடைய லாக் அண்ட் கீழே தான் இருக்கும். எந்த விஷயமும் அன்னெசரியாக மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அது மாதிரி இப்போ இது மேலே இந்த டேபிள் மேலே இருக்கிற இந்த வாட்டர் பாட்டெல்லாம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் கமிஷனர்ஸ் வந்தவங்க அவங்க கொண்டு வந்த வாட்டர் பாட்டு. இது ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணுறது. இது ஒலிம்பிக் டார்ச்சர். இது ஸ்டாச்சு. இது ஒரு கேண்டில் ஸ்டாண்டு. அந்த காலத்து பிரிட்டிஷ் கமிஷனர்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு கலைநயம் மிக்க ஒரு எண்ணங்கள் இது மாதிரி இருந்ததுக்குனால அவங்க எது வச்சாலும் அது ஒரு அழகாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு இதாக இருந்தாங்க. ரெண்டாவது அவங்க எல்லாருக்குமே டிசிப்ளின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்தாங்க. டிசிப்ளினரி ஆக்ஷன் அந்த டிசிப்ளினாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. ஒரு கோட் எடுத்தாலும் அந்த கோட் ஸ்டாண்டில் தான் போடுவாங்க. ஒரு ஹேட் எடுத்தால் ஹேட் ஸ்டாண்டில் வைப்பாங்க. இது 1869 ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்தவருடைய போட்டினுடைய மாடல். அவங்களுக்கு ஒரு ஹாபி இருந்தது. அவங்க பிரிட்டிஷ்லேருந்து வரும்போது எந்த போட்டில் வராங்களோ அது ஒரு மாடல் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி மாடலில் இது 1869 செய்யப்பட்ட ஒரு மாடல் இந்த போட்டு. இது இங்கே இருக்கிற இந்த புக் செல்ஃப் எல்லாம் அதனால் அவங்களுக்கு புக் செல்ஃப் யூஸ் பண்ண புக்கு நிறைய படிக்கக்கூடிய இது இருந்தது. இந்த புக் செல்ஃப் இது பண்ணி இந்த ரொட்டேட்டிங் புக் செல்ஃப் வச்சுருக்காங்க. இது பழைய காலத்து ரேடியோ. இது வால்யூம் செட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து. அது மாதிரி ஒரு ரேடியோ இது ஹேட் ஸ்டாண்ட். இது ஹேட் ஸ்டாண்ட். இது மாதிரி ஹேட்டை வச்சுக்கிறதுக்கு உண்டான இதுக்கு அதுக்குன்னு பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஹேட் ஸ்டாண்டு. இது அவங்க
எல்லாமே வந்து இது பண்ணிவிட்டு வெளியில் போனாங்கன்னா கொண்டு போகிறதுக்கு உண்டான பாக்ஸ் அந்த காலத்தில் உட்டன் பாக்ஸ் செஞ்சுருந்தாங்க. அந்த உட்டன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா மொத்தமாக வந்து ஏதாவது தேவைப்பட்ட பொருட்கள் கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து மல்டிபர்பஸ் கோட் ஸ்டாண்டு. இது வந்து கோட்டு போட்டுக்கலாம், மற்ற ஆர்னமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இதுலேயே வந்து ஆர்னமெண்ட்ஸ் வச்சுக்க முடியும். இது வந்து ரொம்ப பழமையானதாக கொஞ்சம் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இந்த காலத்தில் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இருக்காது. இது வந்து அவங்கள பயன்படுத்திய ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் வந்து இது வந்து வாட்டர் பாட்டில், அந்த காலத்தில் பயன்படுத்திய வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது. இது வந்து விஐபி ட்ரீட்டிங் டேபிள் சொல்லுவாங்க. இந்த விஐபி ட்ரீட்டிங் விஐபிஸ் வந்தாங்கன்னா அவங்க உட்காந்து பேசுகிறதுக்கு உண்டானது அந்த செட்டப் வந்து ஒரு செட்டப்பாக வச்சுருக்காங்க. அதிகாரிங்க உட்காந்து பேசுகிறதுக்கு செய்யறதுக்குன்னு விஐபி செட்டப் வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்திய வந்து ஒரு எலக்ட்ரானிக் கிளாக். இது வந்து பெண்டுலம் டைப் கிடையாது, பட் ஆனால் வந்து எலக்ட்ரானிக் கிளாக். இது வந்து ஸ்டாண்டிங் கிளாக்னு சொல்லுவாங்க. இது வந்து இருக்குது. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்க டி ராமச்சந்திர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேரும் அப்போ வந்து நேம் வந்து நேட்டிவ் டெபுட்டி கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங், அதாவது கமிஷனர் கீழே இருக்கிற போஸ்டிங் வந்து இருந்தது தமிழால். அவர் வந்து அவருக்கு அந்த கொடுத்துருக்காங்க 1856 வாக்கில். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன்னா மிஸ்டர் வால்டர் தேவாரம் சார் வந்து இவர் என்னன்னா அவர் வந்து 1963 அவர் வந்து அந்த கேடட்டில் வந்தவர். அப்போது வந்து அவர் பெஸ்ட் ப்ரொபேஷனர் அப்படிங்கிற அவார்டை வந்து இது இந்திரா காந்தி மேடம் இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து இந்த ரிவால்வர் வந்து அவங்களுக்கு அவார்டாக கொடுத்தாங்க. இல்லை ஒரிஜினல் ரிவால்வர். அது ஒரிஜினல் ரிவால்வர். அது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ப்ரைஸ் பண்ணாங்க. அதை வந்து இப்போது அவர்கிட்ட இருந்தது இங்கே டொனேட் பண்ணியிருக்காரு. மியூசியத்துக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. அதை வந்து காட்சிக்கு பப்ளிக்காக வச்சுருக்கோம். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அரிக்கன் லேம்ப். இது வந்து மண்ணெண்ணெயில் இது பண்ணுற அரிக்கன் லேம்ப்பு. இதில் வந்து நம்ம கமிஷனரில் வந்து 8 முறை ஒருத்தர் ட்ரிவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் அவர் 8 முறை கமிஷனராக இருந்திருக்கார் அந்த காலத்தில். அப்போ அவர் பயன்படுத்தின கிட் பாக்ஸ் இது, இந்த கிட் பாக்ஸ் இருந்திருக்கு. அது கிட் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவர் யூஸ் பண்ணிட்டா இது வெளியில் கிளம்பிட்டாருன்னா அவரோட இந்த பாக்ஸ் எல்லாம் ஹாஸ்டலில் போகும். அதில் வந்து அப்படியே இப்படி வந்து அப்படின்னு சொன்னால் இந்த ரூமில் மண்ணெண்ணெயில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஃபேன் இருக்குது அந்த லாஸ்ட்டில். இந்த ஃபேன் வந்து மண்ணெண்ணெயில் பயன்படுத்துகிற ஃபேன். அது வந்து கீழே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி அதை வந்து இது ஃபயர் பண்ணால் இது வந்து ஓடக்கூடிய இதில் இருந்த ஃபேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கிராம் ஃபோன் அந்த காலத்தில். பட் இது வந்து எலக்ட்ரானிக் டைப் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எலக்ட்ரானிக் டைப், ரொம்ப பின்னாடி வந்தது. இது ரொம்ப பழமையானது. இது மேனுவல் டைப். இது வந்து கையில் சுற்றக்கூடியது. இது வந்து இது பண்ணி அதை இது பண்ணிவிட்டு இது வந்து கிராம் ஃபோன். இந்த கிராம் ஃபோன் இருந்தது. இது வந்து இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கமிஷனர் டேபிள்னால் அவருக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபோனு இப்போ இந்த மாதிரி இருந்த அந்த காலத்தில் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி வச்சுருந்தேன். அது வந்து ஒரு பென் ஸ்டாண்டு. அது அந்த பென் ஸ்டாண்டு இது வந்து இது பண்ணுது இங்க்வெல் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபோன் வந்து அந்த நாளில் கமிஷனர் டு கவர்னர், கவர்னர் டு கமிஷனர், ஹாட்லைன் ஃபோன் 2 லைன் மட்டும்தான். இது வந்து கவர்னர். ஆமாம், அதனால் இருந்தது வந்து இது வந்து இந்த மாடல் கிடையாது, வந்து நம்பர் போட்டு டயல் பண்ணுற மாடல் கிடையாது. ஓன்லி இது வந்து மேனுவல் டைப். இது வந்து கை இங்கே சுற்றினாங்கன்னா இது வந்து அங்கே மணி அடிக்கும். கவர்னர் ஆஃபீஸில் கவர்னர் அவங்க வந்து எடுத்து பேசுவாங்க, அங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கே மணி அடிக்கும். அப்படி இருந்த 2 இது வந்து வாக்கி டாக்கி சிஸ்டம் வந்து கம்பல்சரி வந்து 1955 ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ரூம் உருவாச்சு இங்கே சென்னை சிட்டியில். அதுக்கு அந்த இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து கமிஷனருடைய டேபிளுக்கு பக்கத்தில் இந்த வந்து ஒரு வாக்கி டாக்கி டேபிள் இது வந்து இப்போ செட்டு வந்து இங்கே இருக்கும். வாக்கி டாக்கி வித் ஸ்டாட்டிக் மைக் இங்கே இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து பேசும்போது நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறதா இருந்தாலும் ரிப்பீட்டர் செக்ஷனோட கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. இங்கேருந்தே வந்து எல்லா அதிகாரிகிட்ட இப்போ யார்கிட்ட பேசணுமோ அவங்க பேசுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கேருந்து பேசுறதுக்கு அதுக்கு உண்டான ரிப்பீட்டர் செக்ஷன். இதில் பேசுறதுக்கான பர்பஸ் என்ன சார்? ஃபோன் அதை விட நல்லா அட்வான்ஸ் அப்படி இல்லை. எங்களுக்கு இமீடியட் கால்ஸ் வந்து ஒருத்தருக்கு இமீடியட்டாக பேசணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எடுத்து நாங்கள் வந்து இதில் வந்து மைக்கில் தான் பேசுவோம். ஏன்னா வயர்லெஸில் பேசும்போது தான் இமீடியட்டாக போயிடும். உங்களுக்கு வித்தின் செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கனெக்ஷன் கிடைக்கும். நீ அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாத காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை கொடுக்கறதுக்கு நாள் கணக்கில் ஆகும் போய் சேர்க்கறதுக்கு. இங்கேருந்து மதுரைக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குதிரை மூலமாக போகணும், இல்லை ட்ரெயின் மூலமாக போகணும், இல்லை எதனா போகணும். அந்த மாதிரி வாய்ப்பு வசதிகள்லாம் இப்போ கிடையாது. இதெல்லாம் வந்து வயர்லெஸ் வந்த பின்னாடி இமீடியட் கால்ஸ் இங்கேருந்தே பேசும்போது உடனடியாக வந்து அவங்களுக்கு தகவல் கிடைக்கும். அந்த தகவலுக்கு ரிப்ளை கிடைக்கும். அப்போது வந்து இப்போ ரொம்ப குயிக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ நடைமுறைப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இது அமலாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்த பின்னாடி தான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. எல்லாமே வந்து தகவல் போகிறது தகவல் பரிமாற்றம்ன்றது தான் முக்கியமானது மனுஷனுக்கு. அந்த தகவல் பரிமாற்றம் இல்லைன்னா எதுவுமே செய்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். ஒரு தகவல் வந்து சொல்கிறதுன்றது வந்து நாள் கணக்கில் ஆகும் தகவல் போய் சேர்றதுக்கு. அதனால் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் வயர்லெஸ் வந்து நமக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது. இதில் இருந்த எல்லாருமே வந்து எல்லாமே இங்கே இந்த சீட்டில் உட்காந்து கமிஷனராக இருந்து உத்தியோகம் பார்த்தவங்க தான். எல்லாமே கமிஷனர்ஸ் தான். ஓகேங்களா? ரைட். அது அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பங்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபேன் டைப், அதாவது நம்ம தமிழில் சொன்னால் சாமரம்னு சொல்லுவாங்க. அந்த சாமரம்ன்றது அந்த நாளில் வந்து அரசாவையில் பார்த்தீங்கன்னா அரசருக்கு நம்ம சினிமாவிலலாம் பார்த்துருக்கலாம், சைடில் 2 பேர் நின்று விசிறிட்டு இருப்பாங்க, மயில் தொகையை வச்சு மயில் பீலி வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து அப்படி இல்லை, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை வந்து பங்கா மேன் சொல்லிட்டு ஒருத்தர் வெளியில் இருப்பார், அவர் ஒரு உத்தியோகஸ்தர் வெளியில் இருப்பார். அவருக்கு தகவல் கொடுத்தாங்கன்னா அந்த ரோப் போகுது பார்த்தீங்களா, இந்த ரோப்பை வந்து இது பண்ணுமா, அது ஸ்விங் பண்ணுமா, அந்த ரோப்பை வந்து இழுக்கும்போது அந்த ரோப்பை நல்லா இழுத்து விடு. அது இழுக்கும்போது இது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அசையும் போது காத்தோட்டமாக வந்து கீழே இருந்த அதிகாரிகள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்காக பயன்படுத்தப்பட்ட அது பேர் வந்து பங்கான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி பழமையான ஒரு இது வந்து இந்த கமிஷனர் அலுவலகத்தை வந்து இந்த மியூசியத்தில் இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுனால 2020க்கு மேலே இது வந்து ஏன்னா 2014 இந்த பில்டிங் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பில்டிங்கை ரெஸ்டோர் பண்ணி அதை வந்து இது பண்ணி நல்லா மியூசியமாக கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த மியூசியமாக கன்வெர்ட் பண்ண பின்னாடி இப்போ எல்லாருடைய பார்வைக்காகவும் போன அக்டோபரில் வச்சுருக்கோம். எல்லாருக்குமே இது வந்து பயன்பாடு. அதுவும் இல்லாமல் இந்த சேர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பைரேஷனாகவும் ஒரு இது வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த மியூசியம் இருக்குது. இப்போ தற்சமயம் காவல்துறையில் சேரணுன்ற எண்ணம் உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் வந்து மியூசியத்தில் வச்சுருக்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த கியாஸ்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. தேவைப்பட்டவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் மேலே மாடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னேன்னா பண்டைய கால ஆயுதங்கள், வெப்பன்ஸு, மற்றது போலீஸில் உபயோகப்படுத்துகிற வெப்பன்ஸு, அது வந்து இப்போ ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து இப்போ அப்டேட் வரைக்கும் இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே லைவ் இதில் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வராங்க. அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. இதுதான் இதனுடைய கமிஷனருடைய சேம்பரில் இந்த மியூசியத்தில் இது ஒரு முக்கியமான இடம். இப்போ இதே மாதிரி தான் இப்போ எல்லா ஊர் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸும் அப்படி தான் இருக்குமா சார்? அப்படி கிடையாது. இது வந்து சென்னை சிட்டிக்குன்னு ஒரு மெரிட் இருக்குது. எப்போவுமே வந்து சென்னை அந்த காலத்தில் வந்து சென்னை பிரசிடென்சி அப்படின்ற காலத்திலேருந்து இது வந்து கொண்டு வந்தது. அவங்க வந்து அந்த காலத்தில் இருந்தவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து அங்கேருந்து கொண்டு வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இது கமிஷனர் ஆஃபீஸ்னால் அதுக்கு ஒரு மெரிட் இருக்கணும் அப்படிங்கிற பேஸில் வந்து கமிஷனர்ன்ற பதவி வந்து மிகப்பெரிய பதவி. இது வந்து எல்லா இடத்துக்குமே வராது. அது கமிஷனர் பதவின்றது ஒரு பப்ளிக் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியாக வந்து நமக்கு வந்து பரிணாமத்தில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் ஸ்ட்ரக்சர் மாற்றணும். ஒவ்வொரு இடத்துல இப்போ அப்டேட்டடாக இப்போ வந்து சிலதெல்லாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து பழைய காலத்து ஸ்டைலில் வந்து வச்சுருக்கோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் டைம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Subscribe now and press the bell icon. Never miss an update.